வணக்கம். குரும் ஜோதிட வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மேசராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதத்துல என்னென்ன நடக்கும், அதுக்கான என்னென்ன பலன், கோச்சாரப்படி கிரகநிலையில என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்துல மேசராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோம். பொதுவே மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா செவ்வாயோட அதிபதி. எப்பவுமே ஒரு தைரியம் மிக்க ராசி. கோபங்கள் இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு நல்ல குணங்களும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மேசராசிக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது குருவோட செவ்வாய் சேர்க்கை. அப்படி குருவோட செவ்வாய் சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இத்தனை நாள் தடப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரத்துல இருந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த மாதம் இருக்க போகுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா கடக ராசியில புதனும் சூரியனும் சேர்க்க, அது இல்லாம சிம்ம ராசியில சுக்கிர பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்பராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு, மீன ராசியில ராகு பகவான். இது கிரக நிலைகளோட கோச்சாரம். இப்ப நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் தடங்கள், அவமானங்கள் தேடி கொடுத்துருக்கும். பழைய பிரச்சனைகள் எடுத்து இப்ப பேசியிருப்பாங்க. இந்த சில விஷயங்கள் பாத்துட்டீங்கன்னா நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம பண்ணிதான் தீரணும், வேற வழி இல்லை அப்படின்னு உங்களுடைய மனசு தேத்துக்கிட்டு அது நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். அது மாதிரிதான் இந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப மேசராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள் கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் உங்க ராசிநாதன் செவ்வாயும் சேர்க்க. அப்படி செவ்வாய் சேர்க்க இருக்கும்போது ஒரு தைரியம் உங்களை மீறி வரும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் நம்ம சமாளிக்கலாம். அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை, துணிச்சல் தான் உங்களையே இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப விரைய ராகு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் விரைய ராகுல இருக்கிறதுனால தேவையில்லாத ஆசைகளை உங்களை தேடி சில அவமானங்களையும் தேடி கொடுத்துருக்கும். சில டயத்துல பாத்தீங்கன்னா பண்ணாத தப்புக்கு தண்டனை வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நம்ம எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னா கூட அந்த இடத்துல நம்ம இல்லை அப்படின்னாலும் கூட அந்த இடத்துல நம்ம பேரு எடுபடும். அதாவது நம்ம அந்த பேர் நமக்கு வருங்க. இல்லாமையே நம்ம பேர் அங்க அடிபடுதே அப்படிங்கிறது ஒரு கெட்ட பேருங்கிறது வரும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணாலும் யோசிச்சு நிதானமா நீங்க பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்க்க. இந்த 4ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்க்க இருக்கும் பொழுது தாய் வகையில உங்களுக்கு முழுமையான சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம இப்ப சனி கும்பராசியில சனி உங்க லாபஸ்தானத்துல இருக்கிற சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தொழில் பண்ணிருப்பீங்க, நல்லா வருமானம் வந்திருக்கும். ஆனா வருமானம் வந்தாலும் அதுக்கான செலவுகள் ரெடியா இருந்திருக்கும். வருமானம் வந்தாலும் நம்மளால ஒரு மிச்ச மணி வீட்டுக்கு ஏதாவது வாங்கி போடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கூட அதை வாங்கி போட முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கும். அது காரணம் சனி. சனி எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு பத்தாது. அது இல்லாம விரயத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு. இந்த ராகு பகவான் பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயம், நல்ல விஷயத்துக்கு நீங்க பணம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது தேவையில்லாத விஷயத்துக்கு தேவையில்லாத விரயங்கள் ஆயிருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்த 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலுமே கூட உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல இருக்கு. அப்படி குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்க மேலேயே ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா அது தடங்களா இருக்கும், பிரச்சனைகளா இருக்கும். உங்ககிட்ட அந்த விஷயம் நடக்கும் பொழுது அதை வச்சு நீங்க முழுமையான பலன் கிடைக்காம போயிருக்கும். இதனால பல குழப்பங்கள் வந்திருக்கும். அது எல்லாமே சரியாகும். அது இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. கேது பகவான் இருந்தாவே எப்பவுமே உங்களை சுத்தி ஒரு எதிர்ப்புகள் உங்களை சூழ்ந்துட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாமலேயே சில பேர் உங்களுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பா இருக்கும். தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைமா கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கு. இந்த சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது உங்க 7 அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சூரியனோட சாரத்துல இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை கண்டிப்பா நல்லாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருமண பேச்சு எடுத்த தடங்கள், குழப்பங்கள்,
அதாவது வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் கூட இருக்கும். ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா வந்து வெளிய வந்து நாங்க இன்னும் பார்க்கவே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பொண்ணு கிடைக்கல அப்படின்னு வெளிய சொல்ல முடியாம நாங்க இன்னும் பார்க்கவே இல்ல. அப்படின்னு இருந்த சூழ்நிலைலாம் மாறி, இப்ப நீங்க பார்த்த உடனே திருமணம் நடக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் குரு இருக்கிற இடத்துல இருந்து 12 குடையவன் வந்து மேச ராசி. பட் மேச ராசியில இருந்து உங்க சந்திரன்ல இருந்து நிக்கிற ராசி வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கு. இது 2மே உங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். வீட்டுல வந்து நல்ல காரியங்கள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மெயினா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உடம்புல வந்து ஒரு பிரச்சனை சரியாயிருச்சுன்னா மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புலாம் இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் தொந்தரவுகள், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள், நரம்பு பிரச்சனை, பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே வந்திருக்கும். அந்த அது எல்லாமே இந்த மாதத்துல வந்து சரி செஞ்சு உங்களுடைய ஹெல்த் வைஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அது இல்லாம மாணவர்கள் வந்து தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவர்களா இருப்பாங்க. கண்டிப்பா படிப்புல வந்து நல்ல ஆர்வங்கள் தேடி வரும். ஆர்வங்கள் தேடி வரும். நல்ல எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும் போது, புதிய வாகனங்கள், புதிய இடம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளம் நீங்க பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு. இப்ப இந்த சனி வக்கர காலங்கள்ல நீங்க தொட்ட காரியங்கள் நீங்க நினைச்சீங்கன்னா நடத்துனீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸா மாறும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இது நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா வெளியூர்ல இருந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா, இல்ல வேலைக்கு போகலாமா, இல்ல நம்ம வந்து இங்க விசா கிடைக்குமா, இங்க கிரீன் கார்டு கிடைக்குமா அப்படிங்கிற உங்களுக்குள்ள கேள்விகள் பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். நிறைய பேர் கிரீன் கார்டு விசா எல்லாம் கிடைக்கிற டயத்துல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அது விலகி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்குது. அதனால இது நீங்க முழுமையை பயன்படுத்திக்கோங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் விரைய ராகு இருக்கிறதுனால வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் அமையறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க இந்த கோச்சாரப்படி கிரக நிலையில் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எப்பவுமே மாத பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த பொது பலனை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நடக்குமானா அப்படி கண்டிப்பா நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கிரக நிலைகளோட கோச்சாரப்படி பொது பலன்ல ஒரு 30% நமக்கு ஒத்து வரும். இல்ல நம்ம முழுமையா நம்ம பார்த்துக்கணும். முழுமையா நமக்கு என்ன நடக்குன்னு நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கணும். நீங்க முழு ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களோட முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு போன் பண்ணி கன்சல்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு முழு ஜாதகத்தினோட விளக்கம் நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.